அதாவது நாங்கள் வந்து 91ல் நான் சன்பேப்பருக்கு போயிருந்தேன். சன்பேப்பருக்கு வந்து நான் தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆகி சவுத் ஜோன் ஆலப்பியில் விளாண்டோம். அதில் மேட்ச் வின் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்து அக்கோலா நேஷனல்ஸ் கிடச்சிது. அதுலேயும் நாங்கள் வின் பண்ணோம், நேஷனல்ஸ் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் வேலூர், பரமத்தி வேலூர், கர்னூல் நேஷனல்ஸு, அப்புறம் பெட்டேஷன் கப் பாம்பேயில் நான் வந்து 3 நேஷனல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். நேஷனல் கேம்ஸ் வின் பண்ணியிருக்கோம், புனே நேஷனல் கேம்ஸு. அப்புறம் ஒரு நேஷனல் கேம்ஸ் தேர்ட் வந்திருக்கோம், ஒரு பெட்டேஷன் கேம் தேர்ட் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏசியன் கேம்ஸ் 20 நடந்த 12வது ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்று கொடுத்துருக்கோம். இதில் அர்ஜுனா அவார்டு 95ல் வாங்கினது அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் உங்களுக்கு அது அர்ஜுனா அவார்டுக்கு மேலே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா? மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் விளாண்ட காலத்தில் வந்து மீடியா இல்லை எங்களுக்கு வந்து. அதாவது எப்படின்னா டிடி தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க, தூர்தர்ஷன். அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கி உலகம் பூரா இந்த கபடி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து எனக்கு வந்திருக்க கால் வந்து கணக்கே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திரையுலகத்தில் வந்து இன்றைக்கி விளையாட்டை வந்து இவ்வளோ மேம்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் அதிகமான விளையாட்டு வீரர்கள் இருக்கிற விளையாட்டு வந்து கபடி விளையாட்டு. இந்த கபடி விளையாட்டை வந்து இவ்வளவு அழகாக என் தம்பி மாரி செல்வராஜ் இன்னைக்கு வந்து திரையுலகமாக கொண்டு வந்து என்னையும் அதில் ஒரு பெருமைப்படுத்தினதுக்கு வந்து எனக்கு வந்து மிகுந்த சந்தோஷம். இது இவ்வளவு, அதாவது பல்வேறு பாராட்டுகளை பெற்றாலும் கூட மாரி செல்வராஜ் திரைப்படம் அப்படின்னா ஒரு குறுகிய ஒரு சமுதாயத்தை சார்ந்த திரைப்படம் அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுது. எதனால நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே சொல்லுதாங்க சமுதாயம். அவனோட வழியை வந்து அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக காமிச்சிருக்காரு. சமுதாயங்கிறது வந்து அது அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடியது. அவர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவருடைய வழி, அவர் என்ன நினைச்சாரோ அந்த வழியை மட்டும் அவர் காமிச்சிருக்காரு.